வயிற்ற கலக்கி விட்டுருச்சு. ஆக்சுவலாக என்னடா அது திடீர்னு அந்த வீடியோக்கு மாறுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டும் போது சரி ரைட்டு இன்னைக்கு கவர் பண்ண வந்திருக்கணும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருந்து எங்கே போயிருந்தோம், ஏர்போர்ட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன செக்கிங்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க, நான் இந்த ஃப்ளைட்டுக்கு பயணம் பண்ணும்போது எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் ஃப்ளைட்லேயே போனதில்லை, ஆனால் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் எப்படி போகிறது, எந்த மாதிரி போகிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த பயணத்தில் நம்ம சேலம் டு கொச்சின் தாங்க பயணம் பண்ண போகிறோம். டொமஸ்டிக் இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணும்போது, அதாவது நம்ம உள்ளூர் பயணம் இல்லை வெளிநாட்டு பயணம் செய்யும்போது 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட் போகிறது நல்லது. நம்ம எவ்வளோ தூரம் சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ தூரம் நல்லதுங்க. ஏன்னா அங்கே இருக்கிற செக்கிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போய் வெயிட்டிங் ஹாலில் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் லேட்டாக போகிறத தவிர்த்துருதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிருங்க. சேலத்தோட அவுட்டரில் தாங்க ஏர்போர்ட் இருக்கும். அங்கே போகணுன்னா நம்ம போயிட்டு கரெக்டாக சேலம் ரீச் ஆகிட்டு ஓமலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிருந்தோம். இந்த ட்ரிப்பில் என் ஃப்ரெண்டு திண்டுக்கல்லேருந்து வந்திருந்தாப்புல. ஸோ நாங்கள் 2 பேர் தான் இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணி போயிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மதியம் 2:20க்கு ஃப்ளைட்டு. நாங்கள் 1:30 போது ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டோம். இதுக்கு டிக்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 880 ரூபா ஒரிஜினல் ப்ரைஸு. அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா சேர்த்து 1200 சில்லரை வந்துருச்சுங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே போலீஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க செக்கிங்க்கு. அதாவது நம்மளோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது காட்ட சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆதார் கார்டு வச்சுருந்தோன்னா ஆதார் கார்டு காட்டலாம், லைசன்ஸு இல்லைனா பேன் கார்டு அப்படிங்கிற மாதிரி ஒரிஜினல் நம்ம எதை வேணால் காட்டிட்டு உள்ளே போயிடலாங்க. நான் லைசன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ லைசன்ஸை காட்டிட்டு நான் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 செக்கிங் நடக்குங்க. கையில் நம்ம ஏதோ ஒரு 5 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது போக அதிகமாக நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது தனியாக பேக்கில் வச்சுருப்போம். அந்த பேக்கை தனியாக செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கையில் வச்சுருக்கிற பேக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ட்ரேயில் வைக்க சொல்லுவாங்க. பர்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் ஒரு ட்ரேயில் வைக்கணும். அதுக்கப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போய் உடம்பை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு பேக் செக் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் முடியுங்க. எங்ககிட்ட கையில் மட்டும்தாங்க ஒரு பேக் இருந்தது. அதாவது ஒரு 5 கிலோக்குள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த பேக் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்தது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணாங்க. அதை செக் பண்ணிட்டு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெயிட்டிங் ஹாலுக்கு போயிட்டோம். வெயிட்டிங் ஹால் வந்ததுக்கப்புறம் நம்ம போகிற ஃப்ளைட் லேண்ட் ஆச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்த உடனே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக உள்ளே அனுப்புனாங்க. அலையன்ஸ் ஏரில் மட்டும்தாங்க ரொம்பவுமே கம்மி ப்ரைஸுக்கு கொச்சின், அதாவது சேலம் டு கொச்சின், சேலம் டு பெங்களூருக்கு 600, 800, 1000 அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மினிமம் ப்ரைஸுக்கு நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஸோ நாங்கள் போகிறது முந்தின நாள் நைட்டு தான் பிளானே பண்ணியிருந்தோம். அதுபோக நாங்கள் கிரெடிட் கார்டில் போட்டங்காட்டிக்கு எங்களுக்கு 800, அதே சமயம் அந்த 1200 ரூபா சில்லறக்குள்ளே முடிக்க முடிஞ்சது. இல்லைனா 1500 ரூபா எங்களுக்கே வந்திருக்கும். என்னடா இவ்வளோ சவுண்டாக இருக்குது? உள்ளே ஏறி உட்காந்த உடனே என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃப்ளைட் ஒர்த்து தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஜன்னல் சீட்டில் தான் உட்காந்துட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகி டேக் ஆஃபுக்கு தயாராச்சுங்க. To fasten your safety belt, bring both sides forward and connect the metallic ends of pushing together. To unfasten, lift the metal clip and pull apart. Sustenance oxygen is available on this aircraft. Should you require the same due to fall in cabin pressure, please contact cabin attendant. You are requested to go to the safety instructions card placed in the seat pockets in front of you. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே அப்படியே மெதுவாக மேலே போச்சுங்க. அப்படியே சடக்குன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு இருந்தது. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் ஜர்க்காக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே போக ஸ்மூத்தாக இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மேகத்துக்கு மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் பக்காவாக போயிட்டு இருந்ததுங்க நேராக. உள்ளே இருந்துட்டு அந்த மேகங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு இருந்த டைமில் எங்கள் ஃப்ளைட்டுக்கு கீழே இன்னொரு ஃப்ளைட்டு கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் நம்மளுக்கு தந்திருந்தாங்க. மேலேருந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன எறும்பு மாதிரி, நம்ம எப்படி ஒரு ட்ரோன் ஷாட்டில் வீடியோ பார்ப்போமோ அதை மேலேருந்து நம்ம பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க.
கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 2:20க்கு தாங்க ஃப்ளைட்டு. ஆனால் எல்லாருமே வந்து சேர்ந்தங்காட்டிக்கு கரெக்டாக 2 மணிக்கு வந்து ஃப்ளைட்டை எடுத்தாங்க. 2 மணியிலிருந்து 1 மணி நேரம் டைமு. நம்ம 3 மணிங்கும் போது கொச்சி போய் ரீச் ஆயிட்டோங்க. cabin कर्मी के निर्देशों की प्रतीक्षा करें। धन्यवाद। Your attention please. Welcome to Kochi Airport. The outside temperature is 33 degrees Celsius. You are requested to remain seated and refrain from opening the word lockers until the aircraft has come to a complete halt and seat belts. நம்ம கொச்சி போய் ரீச் ஆன உடனே நம்மளை பிக்கப் பண்ண ஒரு பஸ் வந்து வந்துச்சுங்க. இந்த பஸ்ஸில் நம்ம ஏறினோம்னா எல்லா பேசஞ்சரையும் கொண்டு போய் எக்ஸிட் லைனுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. சேலம் வந்து ஒரு சின்ன ஏர்போர்ட்டுங்க. அதனால் டொமஸ்டிக்கில் மட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃப்ளைட்ஸ் வரும். பட் ஆனால் கொச்சின் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இங்கே வந்து எல்லா பக்கமுமே வந்து ஃப்ளைட்டு போகும். அதனால் இண்டிகோ, ஏர் இண்டியா, அதுக்கப்புறம் நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த பஸ் வந்து நம்மளை இறக்கி விட்ட உடனே நம்ம வந்து எக்ஸிட் லைனை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. ஏன்னா ஃப்ளைட்டை அண்ணாந்து மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன்னா வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போனது எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெமரபுளான ட்ரிப்பாக வந்து இது அமைஞ்சுது. கொச்சின் ஏர்போர்ட்டோட ஆம்பியன்ஸும் நல்லா இருந்ததுங்க. நல்ல லைட்டிங்கில் சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்மளும் அப்படியே வெக்கு நடந்து கொச்சின் ஏர்போர்ட்டோட வெளியே வந்துட்டேங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட சந்தேகத்துக்கு நான் பதிலளிக்கிறேன். இப்போ அங்கேருந்து அப்படியே பயங்கரமாக ஒரு டேக் ஆஃப் ஆகி அப்படியே ஜர்க்காச்சு. ஃபஸ்ட் டைம்ங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் அப்படியே ஜர்க்காச்சு. சரி பரவாயில்ல, வந்து இது எடுத்துடக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இடையில அந்த வியூவு, அந்த மேகங்களுக்கு மேலே போகிற ஃபுட்டேஜ் எல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது போக வந்து இங்கே என்னென்ன ஃபுட்டேஜ் இருக்கோ, டேக் ஆஃப் லேண்டிங், அதுக்கப்புறம் இங்கே இண்டிகோ, அந்த மற்ற ஃப்ளைட்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வந்து நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். இங்கே வந்து இறங்கின உடனே ஒரு பஸ் வந்ததுங்க. அந்த பஸ்ஸில் வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஒரு எக்ஸிட்டுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. அந்த எக்ஸிட்டில் கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் டேக்ஸி மீன்ஸ் எப்படின்னா அங்கேயே காசு கட்டிட்டு நம்ம வெளியே வந்தோம்னா அந்த டேக்ஸியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செக்இன் பேக்ஸில் அங்கே லக்கேஜ் வந்து உள்ள ஃப்ளைட்டுக்கு பின்னாடி வந்து லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லோட் பண்ண பேக்கேஜ் எல்லாம் வெயிட் பண்ணி அது ஒரு ட்ராலி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் அது இங்கே தான். இப்போ வந்து நம்ம கொச்சியில் வந்து லேண்ட் ஆயாச்சு. இனி அடுத்து வந்து நம்ம போய் சாப்பிட்றதாங்க முதல் வேலை. ஏன்னா சாப்பிடாம நம்ம அங்கேயும் சுற்ற முடியாது. அதனால் இப்போ போய் சாப்பிட்றலாம். கைஸ் அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு வழியாக கொச்சி ரீச் பண்ணிட்டு இப்போ வந்து கொச்சி எக்ஸிட்டில் வந்து வெளியே போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் வந்து கொச்சிக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா? கொச்சிக்கு பேர் வரக்கூடாது. நாங்கள் வந்துட்டோம், ரீச் பண்ணிட்டோம். ஆமாங்க. ஏன்னா இது வந்து கொச்சிக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கும் கொச்சினுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து திருச்சூர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன மால்ஸு, அதுக்கப்புறம் இங்கே எப்படி இருக்குது என்னங்கிறத சாப்பிட்டு ஜஸ்ட் ஒரு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் போகிற மாதிரி தாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகிறது வந்து ரொம்ப நாளாக இருந்தது. பட் ஆனால் அது வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? லெவல் ப்ரோ, வயிற்ற கலக்கி விட்டுருச்சு. ஆக்சுவலாக என்னடா அது திடீர்னு அந்த வீடியோக்கு மாறுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டும் போது சரி ரைட்டு இன்னைக்கு கவர் பண்ண வந்திருக்கணும் போலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. ஏன்னா இங்கே வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா வெளியே வந்துருக்கும் அந்த மாதிரி. இன்னொன்று ஃப்ளைட்டு வந்துட்டு எல்லோரும் வானத்தில் போகுது, ஸ்மூத்தாக போகணும்னு நினச்சோம். ஆனால் அவர் வந்து ஏதோ பள்ளமேட்டில் ஓட்டுற மாதிரி இருக்குது வண்டி பார்க்க. ஆக்சுவலாக உண்மையாக ஒரு நான் பக்கத்தில் கூட சொல்லிட்டு வந்தேன், ப்ரோ இங்கே பாருங்கள் லாரி மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு, அந்த மாதிரி ஆடிட்டு போயிட்டுருக்கு வண்டி. ஃப்ளைட்டில் போன மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தோம். அந்த மாதிரி ஒரு டேக் ஆஃப் ஒரு லேண்டிங்கு அவ்வளோதாங்க. பட்டாசாக இருந்துச்சுங்க. பயங்கரம். அதுக்காக வரலாம். அந்த கையிலே ஆகாசம் அது நம்மளுக்கே எழுதுன மாதிரி இருந்தது. ஸோ நல்லபடியாக போயிட்டு இங்கே வந்து ரீச் ஆயாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.